நல்லபடியே உனக்கு திருநெல்வேலி அதிகாரம் எங்கள் உள்ள யாருக்குமே கிடையாது பண்டையா. அப்படி இந்த தெள்ளாகுல சீமையப்பட்டு மொட்டு கோபுரங்காத்த புத்தனுடைய மதுரை பாண்டிப்படி தெய்வம் முன்னது உண்மையா இருந்தா சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படணும். அப்படியே சொந்தக்காரர் கூட்டி போக அப்படியே கூட்டி போக பார்ப்போம். அண்ணா என்னுடைய கொள்ளிவளை கழகத்திலே வேட்டைக்காடு பிடித்துக் கொண்டு ஆழ்ந்த நித்திரை செய்து கொண்டு ஏதோ பெண்ணாகப்பட்டவள் நெற்றிகளை வெட்டத்திலகப்பட்ட கையிலேயே சுழாயுதமேந்தி கண்ணில் இளவரக்க அங்கார கோபத்துடன் மகனை சின்ன கருப்பா ஆபத்தி உன்னுடைய கொல்லிமலை கழகத்தை விட்டு கூத்தாச்சி பள்ளம் கோபுரகத்தாள வன பகுதிக்கு வர வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கின்றார். அந்த பெண்ணாகப்பட்டவள் ஆபத்து என்று அழைத்திருக்கின்றன. அந்த பெண்ணாகப்பட்டவளுக்கு எந்த ஒரு ஆபத்தினை தெரிந்து கொள்வதற்காகவே அண்ணா ஆபத்து ஆபத்து என்று தங்கள் இழைத்தன. அப்படியே தம்பி ஆபத்து என்று தெரிவித்தால் அந்த பெண்ணாப்பட்டை யார் பார்க்க முடியும் தம்பி? இப்பொழுது வேட்டை பார்க்காம காட்டை கழுத்து கருணை ஓட்டி விட்டோம் சென்று விட்டது. செடியை கழுத்து சென்னாய்களும் ஓடிவிட்டது. இப்பொழுது கண்ணி வைக்க வேண்டும், வலை வைக்க வேண்டும், வலை விரித்து வேட்டைக்கு செல்ல வேண்டும் தம்பி. தாங்கள் வைக்காத கண்ணைய ஆஹா தாங்கள் எப்பேற்பட்ட தம்பி அண்ணா முந்தா நாள் செல்லும் பொழுது நான் வைக்கக்கூடிய கண்ணியை நீ வைத்து விட்டாய். அது உனக்கு பிடிக்கலையா தம்பி? தலையிருக்கும் போது வாழாடக்கூடாது. வாழாடினால் கண்டதனமாய் தான் வெட்டப்படுவாய். அண்ணாள் அண்ணா அண்ணனாகப்பட்டவன் பொறாமை பிடித்தவன் என்று எப்படிதான் நான் விட்டுக் கொடுப்பவனடா தம்பி, விட்டுக் கொடுப்பவன். விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. கரையோரம்மா உன்னிருந்தே காடகி தாக்கி வப்போ கரையோரம்மா உன்னிருந்தே காடகி தாக்கி வப்போல் கரையோரம்மா உன்னிருந்தே காடகி தாக்கி வப்போ கரையோர உன்னிருந்தே தம்பி தம்பி அட காடகி தாக்கி வப்போ தம்பி தம்பி கரையோர உன்னிருந்தே அண்ணா அண்ணா காடகி தாக்கி வப்போ அண்ணா அண்ணா கரையோர உன்னிருந்தே தம்பி தம்பி காடகி தாக்கி வப்போ தம்பி தம்பி அண்ணா கரையோரம் கண்ணைகள் கரங்குருவி பட்டுள்ளது. அதை அபர்த்து விடடா தம்பி. அது நமக்கு ஆகாது. அட செடியோரமா மனடா முண்டி இருந்தி முண்டி இருந்தி அட சிட்டுக்கிட்டா மனடா முண்டி பப்பு செடியோரமா நனே முண்டி இருந்தி சிட்டுக்கிட்டா நனே கண்ணி வப்போ செடியோரமன் இருந்து தம்பி தம்பி யாடா சிட்டுக்கு தாக நீவப்போ தம்பி தம்பி செடியோரமன் இருந்து அண்ணா அண்ணா சிட்டுக்கு தாக நீவப்போ அண்ணா அண்ணா செடியோரமன் இருந்து தம்பி தம்பி யாடா சிட்டுக்கு தாக நீவப்போ தம்பி தம்பி செடியோரமன் இருந்து அண்ணா அண்ணா சிட்டுக்கு தாக நீவப்போ அண்ணா அண்ணா
குளத்தரம் வண்டி எடுத்து பார்த்தோம், செருங்கரி பட்டது. குளத்தரம் வண்டி பார்த்தோம், கோயிலாகப்பட்டது. ஆகையில் அவர்த்து விடு. நமக்காகாதது. அப்புறம் சின்னஞ்சிறு பச்சைகளுக்கு கண்ணி வைக்க வேண்டாம் அண்ணா. ஆகையால் நமக்கு பிடிச்ச பச்சையோ பெரிய பச்சி, பெரியதாக உள்ள பச்சைகளுக்கு கண்ணி வைக்க வேண்டும். ஏதோ பட்டாகா மானாகப்பட்டது தாவி தாவி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த மானை விடக்கூடாது. மலையோரம்மா உண்டிருந்து மானுக்கு தண்ணி வைப்போம். மலையோரே ஒட்டிருந்தி மானுக்கு தண்ணி வைப்போம். தம்பி மானாகப்பட்டது வெள்ளமிழாக மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றது. விரட்டிப்பார். அந்த வெள்ளமியில விரட்டி பார்க்க தம்பி. சுனகத்தை கிடைக்க வேண்டும். அவஹா இப்பொழுது இவரை சேர்ந்து இந்த நாடகத்தை வைத்துள்ள அன்பு உள்ளங்கள் பாலாஜி குடும்பத்தினர் சின்ன கருப்பன் பெரிய கருப்பனுக்கும் 200 ரூபாய் பரிகாணிக்க செலுத்தினார்கள். அன்னவர் குடும்பம் அழகமலை 18 பெரிய கருப்பன் அறுபற்றும் கொல்லுமலை காலத்தவர்கள் சின்ன கருப்பன் அறுபற்றும் நம்ம எல்லையில் வாழக்கூடிய மந்திய மாடு அறுபற்றும் அந்த 700 முத்துவார் அறுபற்றி அன்பர் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் ஓட காலம் கொடுத்த பேச கை கொடுத்து அன்னவர் குடும்பம் பட்டி பெருகி பால்பான கொண்டு வாழ்த்துகிறேன். இப்பொழுது இங்கு அமர்ந்தக்கூடிய மக்கள் அனைத்து பேருமே எந்திரிச்சு வந்து சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் இருவருக்கும் படிக்காணிக்கை செலுத்தக்கூடியவர் கலந்து செலுத்தலாம். கையில் இருக்கின்ற காணிக்கை செலுத்திவிட்டு அப்படி உங்களுடைய இடத்துல அமரமாக கேட்டுக்கொள்கிறோம். 10 நிமிஷம் டைம் 10 நிமிஷம் டைம் தருவோம். எல்லாருமே எதிர்த்து வந்து கையில் இருக்கின்ற காணிக்கை, அதாவது உங்களை பிடித்த பீடமணி அத்தமலை 10 சிவனக்குள்ளார் காத்து கருப்பு எவ்வளவு புள்ளி நோய் நொடி எல்லாம் விரட்டி குழந்தை புத்திர பாக்கியம் இல்லாத குழந்தை புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியம் இல்லாத திருமண பாக்கியமும் கருப்பா எனக்கு ஒரு வரத்தை கொடுக்க சொல்லி எண்ணி யார் வழிகாணிக்கு செலுத்துகிறீர்களோ செலுத்தலாம். இவ்வளவுதான் செலுத்தணும்ல. கையில் கண்ட காணிக்கை 1 ரூபாய் 2 ரூபாய் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் போடக்கூடிய காணிக்கை நாங்கள் வச்சுக்க போகிறது கிடையாது. வருடத்து ஒரு முறை கொண்டு போய் அழகர் கோயிலில் செலுத்திடுவோம். அழகர் கோயிலில் மட்டும் கிடையாது, தாயாவிட்ட சமயபுரத்து முத்துமாரி இலையிலும் அந்த 700 இலையிலும் கொல்லிமலை காணத்து வரக்கூடிய சின்ன கருப்பன் இலையிலும் கொண்டு செலுத்திடுவோம். அதனால் எல்லாமே வாங்க பிரியா. எனக்கு படிக்காணிக்கை கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆழ்த்தா குடும்பத்தில் எந்த ஒரு குறை இருந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, மாங்கல்ய தோஷம் இல்லாதவங்க, எந்த ஒரு குறை இருந்தாலும்